நல்லா சாப்பிடுங்க. எந்த காட்டுலயும் கிடைக்காது, இது நம்ம ஊர் காட்டுல மட்டும் தான் கிடைக்கும். நல்லா சாப்பிடுங்க. ஐயா என்ன செய்றீங்க? முத தண்ணியை ஊத்திட்டு சோத்த வச்சுட்டு அப்புறமா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இங்க 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 வைங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஐயா உங்களை ஐயா ரொம்ப நல்லா கவனிக்கிறாரு. நீங்க வெள்ளைக்கார துறையிட்ட சொல்லி இந்த சர்ரு பட்டம் வாங்கி கொடுத்துருங்க. கரு புறனா கூட பரவாயில்ல, வாங்கிக்கிடுவாரு. ஐயா ஐயா அந்த ரெண்டு பேரையும் புடிச்சிருவீங்கல்ல? யூ டோன்ட் வரி பண்ண. ரெண்டு பேரை மட்டும் இல்ல, 4 பேரையும் பிடிச்சிடலாம். ஐயோ சரி ஐயா வாங்க, அப்ப ஓய்வு எடுத்துக்கோங்க. வாங்க. என்ன பண்ண? அரைகுறை விருந்த கொடுத்துட்டு ஓய்வெடுக்க சொன்ன என்ன அர்த்தம்? நான் என்னையா பண்றது? அவனுக்கு தான் அந்த ஊரை விட்டு போகும்போது எல்லா பொண்ணுலையும் கொண்டு போயிட்டாங்களே. நாளைக்கு எங்க இருந்தாலும் கொண்டு வந்துடுறேன் ஐயா. எங்க இருந்து என்ன? அதான் இங்கே இருக்க. ஐயோ ஐயா அது குழந்தையா. குழந்தை நீ இங்கே பண்ண குழந்தைய நான் பாட்டுக்கு சுஜிலி பண்ணா காட்டுறேன் பண்ண. ஐயா 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 இப்படி வாங்க வாங்க, நான் காட்டுறேன். இப்படியே இடது பக்கம் போய் உள்ள போயிருங்க. இல்ல முதலுக்கே மோசமாயிரு, அதனாலதான் சொன்னேன். இந்த வண்டியும் சாஞ்சிருச்சா? உங்க நிலைமை இந்த மாதிரி ஆகி போச்சே. எப்ப அந்த 2 பேர்களை பிடிச்சி எப்ப இடத்த காலி பண்றது? பாட்டில் தான் காலி ஆகுது. எப்பவாவது 2 இழிச்சு வாயில பிடிச்சி அடிக்கிறதோட சரி. டேய் இந்த ஐரு பையல பாத்தியாடா? இந்த நேரம் பார்த்து விட்டு ஓடி போயிட்டான்டா. ஆமா நான் சொன்னா நீங்க எங்க? ஆமா ஊர்ல அப்பா அத்தாவெல்லாம் நல்லா இருக்காங்களா? அதெல்லாம் நல்லா இருக்கிறாங்க மச்சான், ஒரு பிரச்சனையும் இல்ல மச்சான். சரி கண்ணாடம் எல்லாம் இப்ப தயாராயிருச்சு மச்சான். வர்றா வர வெள்ளிக்கிழமை கண்ணாடம் இல்ல வர்றா. அதான் கல்யாணக்களை கொட்டுது. சரி போ, நான் வர்றேன். எது ஓ வர்றனா? வா மச்சான், உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீ தாலி கட்டுறதுக்குள்ள வந்துடுற, நீ போடா. மச்சான் கண்ணால எனக்கு இல்ல மச்சான், உனக்கு மச்சான். எனக்கா? ஐயோ டேய் வேண்டாம்டா. மச்சான் பூ காதெல்லாம் நரைச்சு போச்சு மச்சான். உன் ஆளுகெல்லாம் கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி எடுத்துட்டாங்க. ஐயோ இவனை எப்படி போ சொல்றதுன்னு தெரியலையே. டேய் முடியலடா. அப்பவா வைத்திருட்டு போ. எது? டேய் நீ போயிட்டு வாடா. நான் காலையிலேயே போயிட்டு வந்துட்டேன் மச்சான். டேய் இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறனே தெரியலையே. ஐயோ இந்த போலீஸ்காரனுக்கு கருங்கல்ல சேலை கட்டினா கூட களவாண்டு போயிடுவான். இந்த முதலாளி வேற காஞ்சி போய் கிடக்குறான், நமக்கு இல்ல முழப்பைய கொடுத்துருவான். டேய் நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டு இருக்கேன், ஏத்தடா பேசுற நீ? போடா போடாண்ணா. எதையா புடிச்சு தள்ளுறியா நீ? ஊரு பக்கம் வந்துடாத நீ. வந்தா உன் காலை வெட்டி போடுவேன். மனுஷனாயா நீ? வயிற்றுக்கு சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? பஞ்சத்துக்கு போறத பரதேசி போய் இங்க வர்றா. நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன். மூத்தவங்களை எல்லாம் அப்படி திட்டாத. அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. வேண்டாம். ஐயோ யாரா அவன்? தொலைச்சு போடுறதுல சொல்லி போடா. முதலாளியா எல்லாம் இவன் தான். வா தாயி. கேஸ் என்னாச்சு? பிள்ளைகளை பாத்தீங்களா? நம்ம ராசாராம் வக்கீலு கேஸு நம்ம பக்கம் தான் தீர்ப்பாகனு சொல்லியிருக்காரு. கேஸு மேல் கோர்ட்டுக்கு போனா சென்னை வக்கீல் பிள்ளை வாதாடுவாராம். அவர் பெரிய வக்கீலாம். சுதந்திர போராட்டம் ரொம்ப தீவிரமா இருக்கு. கேஸுக்கு பணம் பத்தலன்னு தகவல் வந்திருக்கு. அக்கா ஜெயிலுக்கு போய் பாத்தீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? ஏதோ இருக்காங்க தாயி. என்னடி கணக்கு விதை நல்லா கொடுக்குறவ? இருக்கட்டும் தாயி, பிள்ளைங்க நல்லபடியா திரும்பி வரட்டும், மானம் பெய்யட்டும், பிறகு பாத்துக்கலாம். சரி தாயி. ஏன் முட்டு நேரம் ஆயிடுச்சா? இப்படி தூரத்துல இருந்து வரணும்ல. பார்த்து இறக்குதா? ஒரு கை புடிதாயி. இறக்குதா 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 பார்த்து வைப்பா வரமா. வாங்கப்பா, இங்கிட்டு கொண்டா இங்கிட்டு கொண்டா.
இங்கிட்டு வைமா. இந்த பையன் வேலைக்கு போக வேண்டாங்கிற பண்ணையார் வீட்டுக்கு மீறி போயிட்டே இருக்கிறாமா. ஏன்டா வேலைக்கு வரலாம் கட்டி வச்சு அடி பண்ணி பண்ணையார் ஆளுங்க சொல்லிட்டே இருக்காங்கம்மா. ஏன்னு ஜெயில நம்ம ஆளுங்க நம்மளுக்காக தின சித்திரவதைப்பட்டு செத்துக்கிட்டு கிடக்குறாங்களே, அது தெரியல உங்களுக்கு? நாமெல்லாம் மனுஷங்களா நடமாடுறதே அவங்களாலதான். சவுக்கடி பட்டதெல்லாம் மறந்து போச்சா? என்ன செஞ்சிருவாங்க? கொன்னுடுவாங்களா? பயந்து வாட்டத்தோட செத்து போலாம். இன்னைக்கு சொல்றதுதான், இனி துரை வீட்டுக்கோ பண்ணையார் வீட்டுக்கோ யாரும் வேலை செய்ய போக கூடாது. ஆமா, இனிமே யாரும் பண்ணையார் வீட்டுக்கு துணி துவைக்க போக கூடாது, முடி வெட்டக்கூடாது. போய் எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிருங்க, சரியா? இங்க வாடா. ஐயா ஏண்டா ஊருக்குள்ள என்னமா முதலாளி வீட்டுக்கு துரை வீட்டுக்கு வேலைக்கே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காங்களா? ஆமாங்கய்யா. என்ன கொழுப்புடா இந்த பொட்டச்சிகளுக்கு. அடே அது மட்டும் இல்லனே, கேஸுக்கு சாட்சி சொல்ல ஊரே திரண்டு போயிட்டு இருக்காங்கனே. போயிருப்பானுங்க, எல்லா பேரும் ஜெயில தான் இருப்பானுங்க. இந்த பொட்டச்சிகளை எவன் வந்து காப்பாத்துறேன்னு நான் பாக்குறேன்டா. பாத்தலாம் வாங்கடா, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணா பாத்து போடுடா. வந்து பாருங்க. எங்க ஒரு வயலையும் காணா? எங்க தேவகை ஒருவேளை பதுங்கி இருந்து அடி பண்ணுங்களா? நான் இருக்க மாதிரி நீங்க பஜப்பட கூடாதுன்னு, உங்க மேல ஒரு துரும்பு விழுகாதுன்னு. என்னடா இது? சாணி. ஏண்டா துரும்பு கூட விழுகாதுன்னா இரும்பு மாதிரி வந்து விழுந்துட்டு இருக்கு. உன்னை நம்ப முடியாதுடா. டேய் என்னடா வீராசாமி நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க? சுத்துடா கம்ப. வாங்கடி. கால் எங்க போகுது? போறடா. செத்துட்டாண்டி. சத்தம் போடாதக்கா, கை காலை பிடிச்சி குளத்துல போட்டுடலாம். ஏன்டா டேங்கிற? அண்ணே நான் இல்ல, நான் அங்க. எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லைங்க. முதலாளிக்கு இவருக்கு நாங்க நெருக்கம். டேய் ஏற்கனவே வாங்குனதுக்கே வலி தாங்க முடியலடா, இன்னும் ஏன்டா வாரி கொட்டுறவ? ஐயோ புரியுதுங்க, ஊருக்குள்ள வரக்கூடாது. தலை வச்சே படுக்க மாட்டேன். இப்ப நேர பண்ணையார் வீடையே கதின்னு போயிட போறோம். இங்க போனாதான் வெட்டு. வேற எங்க போறது? எங்கேயாவது ஓடுங்க. எங்கேயாவது ஓடுறதுன்னா எங்க தாண்டா ஓடுறது? தூக்குடா 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 தூக்குடா. ஓடியாடா ஓடியாடா ஓடியாடா. அப்பா ஐயோ ஐயோ. டேய் ஊர் பக்கம் போக முடியல, பண்ணையார் வீட்டு பக்கம் போக முடியல. கண்டவன்லாம் பெரிய பெரிய அரவாளை காட்டி மிரட்டானாடா. எங்க தான் போறது? மச்சான் தாண்டா, மச்சான். ஏல மச்சான், நான் தாண்டா. என்ன அடையாளம் தெரியலையா மச்சான்? என்ன ஓடுறா? சொந்த மச்சானு கூட மூஞ்சி அடையாளம் தெரியாம ஆக்கி விட்டு நாசமா போறவனே. போடா ஏ மச்சான். டேய் ஏ மச்சான். கண்ணே கண்ணே. என்னையா கூப்பிட்டாக? பையனை பையனை என்ன இல்லையா? 200. கண்ணே உன்னை அப்பா கூப்பிடுறாரு. ஐயா போப்பா. வாங்க வாங்க வாங்க, மெதுவா மெதுவா. ஆமா ஏதோ கணக்கு தெரியலன்னு சொன்னீங்களாமே, என்கிட்ட சொல்லிட்டு நான் சொல்லிருப்பேன்ல. ஆமா என்ன கணக்கு அது? ஒருத்தர்கிட்ட 600 ஏக்கர் நிலம் இருக்கு. சரி, அதை 200 பேருக்கு பிரிச்சு கொடுத்தா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஏக்கர் நிலம் வரும்? 200 பேருக்கு பிரித்து கொடுத்தா ஒவ்வொருத்தருக்கும் என்ன கிடைக்குதோ தெரியாது. ஆனா உங்க ஒப்பனுக்கு நாம தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? இது வாத்தியார் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்டுக்கலாம். என்ன நோண்டுதுரா அந்த பாலம். வேற கண்ண ஐயா, தங்கச்சி பொண்ணுங்க என் பையனுக்கு பேசியிருக்கு. எப்படா கல்யாணத்தை வச்சிருக்க? வெள்ளாம முடிஞ்சோடனே வைக்கலான்னு இருக்கேங்கய்யா. வர வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வைக்கிற, வீட்டுல வந்து முறை வாங்கிட்டு போற. என்ன? சரிங்க ஐயா. எங்க எப்ப வந்தீங்க? செல்வி யாரடி? அண்ணன் சிநேகிதர், பக்கத்து ஊரு. கோயில் திருவிழாக்கு போயிட்டு வராங்க. அண்ணன் வரலையா? தோ வந்துட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. விபூதி பிரசாதம் தரமாட்டாரா? கேக்குறாங்கல்ல, கொடுங்க. அது பிரசாதம். ஏன் மாநாட்டுல விபூதி பிரசாதம் கொடுக்கலையா? பையில இருக்கு, கூட வந்தவங்க கொண்டுட்டு வராங்க. வாடி போலாம். இல்ல நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். சரி.
சில நேரம் நம்ம 2 பேரும் காதலிக்கிறோமா இல்ல ஏக்க வேலை செய்யறோமான்னு புரிய மாட்டேங்குது. ஏன் தனித்தனியா பாக்குற? ரெண்டு ஒண்ணு தான் நினைச்சுக்கோ. ஏன்? அது சரி, நீங்க எனக்கு எழுதுனத பிரதி எடுத்து கொடுத்துறவா? கூட ஆமா, நம்ம காதல் பத்தி எழுதும்போது கூட போராட்டம் விடுதலை தானே எழுதுறீங்க. நான் எதை பத்தி எழுதினாலும் அந்த மாதிரி வந்துருது செல்வி. ஐயோ அண்ணன். அண்ணனா? அண்ணனுக்கு நம்ம விஷயம் தெரியாதா என்ன? ஐயோ போது எடுத்துட, வாங்க சீக்கிரம் வாங்க. உங்க அண்ணனை அடிக்கடி இப்படி வர சொல்லு. ஏன்? அப்பதான் உன் மூச்சு காத்து கிடைக்கும்ல. ரொம்பதான் உங்களுக்கு. நிஜமாதான் செல்வி. ஏன் சீக்கிரம் வந்துட்டீங்க? உனக்காக ஒண்ணு கொண்டுட்டு வந்திருக்கேன். சும்மா ஏதாவது தகவல் கொடுக்க தான் வந்திருப்பீங்க. நிஜமாதான். கைய கொடு. அண்ணன் வந்துட்டு இருக்காருல, சீக்கிரம் நான் கிளம்புறேன். நான் பாத்துக்கிறேன், விடு.